விக்னேஷ் சிவனிடம் சண்டை போட்டேன், நயன்தாரா சமாதானப்படுத்தினார். விஜய் சேதுபதி ஓபன் டாக். இயக்குனர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலித்து கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு உயிர் உலகு என்ற 2 மகன்கள் இருக்கிறார்கள். விக்னேஷ் சிவன் இப்போது LIC என்ற படத்தை இயக்கி வருகிறார். லலித் படத்தை தயாரிக்க இதில் பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்த சூழலில் விக்னேஷ் சிவன் குறித்து விஜய் சேதுபதி பேசிய விஷயம் ட்ரெண்ட் ஆகி உள்ளது. போடா போடி படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் விக்னேஷ் சிவன். முதல் படத்திலேயே சிம்புவை ஹீரோவாக கமிட் ஆகி கவனம் ஈர்த்தார். அதேபோல் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி, நடிகை சோபனா என பெரிய ஸ்டார் வேல்யூவுடன் படம் உருவானது. ஸ்டார் வேல்யூ மட்டுமின்றி கதை ரீதியாகவும் சிறப்பாக அமைந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. 2012ஆம் ஆண்டு வெளியான போடா போடி தோல்வி அடைந்ததை அடுத்து 3 வருடங்கள் திரைப்படம் இயக்காமல் இருந்தார். அதனை அடுத்து விஜய் சேதுபதி ஒத்துக்கொள்ள நானும் ரவுடிதான் படத்தை இயக்கினார் விக்னேஷ் சிவன். தனுஷ் தயாரிப்பில் உருவான அப்படத்தில் நயன்தாரா நடித்தார். படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதன் மூலம் அனைவரும் திரும்பி பார்க்கும் இயக்குனராக மாறினார் விக்னேஷ் சிவன். இந்த படத்தில் நடிக்கும் போதுதான் விக்னேஷ் சிவனும் நயனும் காதலிக்க தொடங்கினர். பல வருடங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தவர்கள் கடந்த வருடம் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு உயிர் ருத்ரோனின் என் சிவன், உலக் தெய்விக் என் சிவன் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2 குழந்தைகளையும் வாடகை தாய் மூலம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் வாடகை தாய் விவகாரத்தில் இருவரும் எந்த விதிமீறலையும் செய்யவில்லை என்பது அரசு சார்பில் நடந்த விசாரணையில் தெரிய வந்தது. விக்னேஷ் சிவன் இப்போது LIC திரைப்படத்தை இயக்கி வருகிறார். லலித் படத்தை தயாரிக்க இதில் பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இதில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முடியும் தருவாயில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்னேஷ் சிவன் குறித்து விஜய் சேதுபதி பேசுகையில், நானும் ரவுடிதான் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்கிற்கு பிறகு விக்னேஷ் சிவனை அழைத்து சண்டை போட்டேன். நீங்கள் எனக்கு நடிப்பு கற்றுத்தர முயற்சிக்கிறீர்கள், என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னேன். 4 நாட்களுக்கு பிறகு நயன் என்னிடம் வந்து உங்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டு சமாதானப்படுத்தினார். நானும் ரவுடிதான் படத்தின் கதையை விக்னேஷ் சிவன் சொல்லிய போது அது அருமையாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் பிடித்தது. அந்த கேரக்டர்களில் நடிப்பது எளிது இல்லை என்று விஷ்ணு விஷால் சொன்னார். முதல் 4 நாட்களுக்கு அந்த கதாபாத்திரம் எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் நான் பாதுகாப்பு அற்றவனாக இருந்தேன். விக்னேஷ் சிவன் நிறைய மேஜிக் செய்வார் என்று அந்த பேட்டியில் அவர் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் அஜித் தற்போது குட் பேட் அக்லி திரைப்படத்தை தனது கைவசங்களில் வைத்துள்ளார். இதில் மகிழ் திருமேனி இயக்கி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக துவங்கியுள்ளது. இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் தான் ஹைதராபாத்தில் நடைபெற்று முடிந்தது. இந்த படப்பிடிப்பில் ஆக்ஷன் காட்சிகளும் ஒரே பாடல் காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.